சீட்டு நிதிகள் நம்மில் பலரும் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உண்மையில அது என்ன, எப்படி வேலை செய்யுதுன்னு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, வாங்க இத பத்தி முழுசா விளக்கமா இன்னைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு 25% ரிட்டர்ன் கேரண்டி. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டாலே மனசுல ஒரு ஆசை வரும் இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா, இதுதான் பல பேருடைய கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை கரைக்க போற மோசடி திட்டங்களோட முதல் வரி. அப்போ சீட்டு நிதின்னா நல்லதா கெட்டதா? இது மக்களோட பணத்தை சேமிக்க உதவுற ஒரு நல்ல திட்டமா, இல்ல அவங்கள சிக்க வைக்கிற ஒரு வலையா? வாங்க இதோட உண்மையான முகம் என்னன்னு உடைச்சு பாப்போம். சரி, முதல்ல இந்த கேரண்டீட் ரிட்டர்ன் அப்படிங்கிற பேச்சுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான கோடிகள் இங்க பணயமா வைக்கப்பட்டிருக்கு. 30,000 கோடி சும்மா ஒரு நம்பரா நினைக்காதீங்க. இது சீட்டு நிதி மோசடிகள்ல மக்கள் இழந்த பணம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேருடைய கனவுகள், எவ்வளவு பேருடைய உழைப்பு, இது எல்லாமே இந்த ஒரு நம்பருக்குள்ள அடங்கியிருக்கு. இந்த பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு புரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பர் போதும். ஆனா எல்லா சீட்டு நிதியும் மோசடி இல்லையே. அப்போ ஒரு உண்மையான சட்டப்படி நடக்கிற சீட்டு நிதி எப்படி வேலை செய்யும்? அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் எது மோசடின்னு நம்மால கண்டுபிடிக்க முடியும். வாங்க அதை பார்ப்போம். சீட்டு நிதினா என்ன? சிம்பிளா சொன்னோம்னா இது ஒரு சமூக சேமிப்பு மற்றும் கடன் அமைப்பு. முறையா செய்யும்போது இது 1982ஆம் ஆண்டின் சீட்டு நிதி சட்டப்படி முழுமையா சட்டப்பூர்வமானது. முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, உண்மையான சீட்டு நிதி வேற, சட்டவிரோத திட்டங்கள் வேற. ரெண்டையும் ஒன்னா குழப்பிக்க கூடாது. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சிம்பிள் உதாரணம் வச்சு பார்க்கலாமா? இப்போ நாம ஒரு 4 பேர் சேர்ந்து மாசம் 1000 ரூபாய் போடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ மாசம் மொத்தம் எவ்வளவு சேர்ந்திருக்கோம்? 4000 ரூபாய். ஓகே, இப்போ இந்த 4000 ரூபாய்க்கு ஒரு தலைகீழ் ஏலம் நடக்கும். எனக்கு அவசரமா பணம் தேவைன்னா நான் 3000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு என்ன விட அவசரம்னா நீங்க 2500 போதுன்னு கேட்பீங்க. இப்படி யார் ரொம்ப குறைவா கேட்கறாங்களோ அவங்க அந்த 2500 ரூபாயை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே, அப்போ மீதி 1500 ரூபாய் என்னாகும்? அதுல இந்த சீட்டை நடத்துறவர், அதாவது ஃபோர்மேனுக்கு ஒரு கமிஷன், அது சாதாரணமா 5% இருக்கும். அது போக மீதி இருக்கிற பணம் நம்ம 4 பேருக்கும் சமமா டிவிடெண்டா, அதாவது ஈவுத்தொகையா பிரிச்சு கொடுத்துடுவாங்க. இவ்வளவுதான். இதுதான் ஒரு சீட்டு நிதியோட அடிப்படை செயல்பாடு. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லுவா. யாருமே ஏலம் கேட்கல, யாருக்குமே அந்த மாசம் அவசரமா பணம் தேவைப்படலன்னா என்ன பண்ணுவாங்க? அப்போதான் உண்மையிலேயே நம்ம 4 பேர் பேரையும் ஒரு சீட்ல எழுதி குலுக்கி போடுவாங்க. யார் பேர் வருதோ அவங்க அந்த பணத்தை எடுத்துக்கலாம். அதனாலதான் இதுக்கு சீட்டு நிதின்னே பேரு வந்துச்சு. சரி, இது ஏன் இவ்வளவு பிரபலமா இருக்கு? பணத்தை தாண்டி மக்களை இதுக்குள்ள இழுக்கிற விஷயம் என்ன? அதை கொஞ்சம் பார்க்கலாம். விஷயம், பேங்க் அக்கவுண்ட் இல்லாத, பேங்கிங் சிஸ்டம்குள்ள போக முடியாத நிறைய பேருக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கு. ரெண்டாவதா, இது நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க கூட பண்றதால ஒரு நம்பிக்கை, ஒரு உறவு அது வருது. நம்ம ஆளுங்க தானே அப்படிங்கிற ஒரு உணர்வு. மூணாவதா, பெருசா எதுவும் அடமானம் கேட்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம மாசம் மாசம் கட்டணுமேங்கிறதாலேயே ஒரு நிதி ஒழுக்கம் வரும். பெரிய பேப்பர் ஒர்க்கெல்லாம் கூட கிடையாது. இதெல்லாம் தான் இதோட பிரபலத்துக்கு காரணம். இவ்ளோ நன்மைகள் இருக்கு, சட்டப்படியும் இது சரின்னு சொல்றோம். அப்போ எங்க தான் பிரச்சனை வருது? எப்படி இதுக்குள்ள மோசடிகள் நுழையுது? அதுதான் எங்க ட்விஸ்டே. வாங்க அந்த இருட்டு பக்கத்தை இப்ப பாப்போம். சட்டப்படி இருக்கிற ஒரு விஷயம் எப்படி மோசடியா மாறுது? 3 பெரிய பொறிகள் இருக்கு. அத ஒண்ணா பாப்போம். முதல் பொறி மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அதாவது MLM பிரமிட். இங்க உங்க சேமிப்பு முக்கியம் இல்ல, நீங்க எவ்வளவு பேரை புதுசா சேர்க்கறீங்கிறது தான் முக்கியம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. உண்மையான சீட்டு நிதியில உங்களுக்கு வர்ற லாபம் அந்த ஏலத்துல வர்ற சின்ன டிவிடெண்ட் தான். ஆனா இந்த MLMல ஏஜென்ட்டுகளுக்கு புதுசா ஆள் சேர்க்கறதுக்காக 40% வரைக்கும் கமிஷன் கொடுப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, அவ்வளோ கமிஷன் கிடைக்கும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்க பணம் டபுள் ஆகும், கேரண்டீட் ரிட்டர்ன் போய் சொல்லி ஆளை சேர்க்க தான் பாப்பாங்க. இங்கதான் மோசடி ஆரம்பிக்குது. 70 லட்சம், இது என்ன நம்பர் தெரியுமா? இந்தியால ஒரு பெரிய மோசடி சீட்டு நிதி நிறுவனத்தில் இருந்த ஏஜென்ட்டுகளோட எண்ணிக்கை. வெறும் ஏஜென்ட்டுகள் மட்டுமே 70 லட்சம் பேருன்னா அந்த நெட்வொர்க் எவ்வளோ பெருசா இருந்திருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. அடுத்த பொறி, இது ரொம்ப பொதுவா கேள்விப்பட்ட ஒண்ணு, போன்சி திட்டம். பான்சி திட்டத்தோட ஐடியா ரொம்ப சிம்பிள். நம்பவே முடியாத ரிட்டர்னுக்கு ஆசை காட்டி மக்களை உள்ள கொண்டு வர்றது. அப்புறம் புதுசா வர்றவங்க பணத்தை எடுத்து பழைய முதலீட்டாளர்களுக்கு லாபம்னு கொடுக்கறது. பார்க்கறவங்களுக்கு அட நல்லா தான் ரிட்டர்ன் வருதுன்னு தோணும். ஆனா எப்போ புதுசா ஆள் வர்றது நிக்கிதோ அப்போ இந்த சங்கிலி அருந்து மொத்த சிஸ்டமும் குபீர்னு விழுந்துடும். இது எப்போதுமே நிலைக்க முடியாத ஒரு மாடல். 3வது பொறி, போலி சந்தாதாரர்கள். ஆமா, பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, நிறுவனமே பொய் பேர்ல போலி ஐடி வச்சு நிறைய உறுப்பினர்கள் இருக்கிற மாதிரி கணக்கு காட்டுவாங்க.
அதை பார்க்குற உண்மையான முதலீட்டாளர்கள் பரவாயில்ல, நம்ம நிறுவனம் பெருசு, இவ்ளோ பேர் இருக்காங்க, நம்ம பணம் பத்திரமா தான் இருக்குன்னு நம்பிடுவாங்க. உண்மையில அது ஒரு மாய. இது ஒரு பெரிய ஏமாத்து வேலை. நம்ம நாட்டோட டாப் 50 சீட்டு நிதியில ஒண்ணு மேல சிஐடியே இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்களேன். சரி, இவ்ளோ பார்த்தோம். இப்போ முக்கியமான கேள்வி, இதுல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது? உங்களை நீங்களே பாதுகாத்துக்க ஒரு சிம்பிள் சரிபாய்ப்பு பட்டியல். இங்க 5 அபாய அறிகுறிகள் இருக்கு. அதை கவனமா பாருங்க. ஓகே, இந்த 5 விஷயத்தை எப்போதுமே மனசுல வச்சுக்கோங்க. 1. யாராச்சும் நம்பவே முடியாத ரிட்டர்னுக்கு கேரண்டி கொடுத்தா உடனே உஷாராயிடுங்க. 2. அவங்க நிறுவனம் பத்தி பணம் எங்க போகுது வருதுன்னு வெளிப்படையாவே சொல்ல மாட்டாங்க. 3. புதுசா ஆள் சேர்க்கணும், அப்பதான் உங்களுக்கு லாபம்னு ரொம்ப அழுத்தம் கொடுப்பாங்க. 4. உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாமதமானாலோ இல்ல வரவே இல்லைன்னாலோ அது ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. 5. அந்த நிறுவனம் சட்டப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கான்னு சரிபாருங்க. அப்படி இல்லைன்னா அது கண்டிப்பா மோசடிதான். சீட்டு நிதிகளோட பெரிய பலமே அது நம்ம சமூகத்தோட, நம்ம மக்களோட சேர்ந்து இருக்கிறது தான். அதனால ஒரு நம்பிக்கை, ஒரு நெருக்கம் வரும், அது உண்மைதான். ஆனா அந்த நம்பிக்கை மட்டுமே போதுமா ஒரு முடிவெடுக்க? நம்ம நம்பிக்கை தவறான இடத்துல வைக்கப்பட்டிருக்கான்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கோமா? இந்த கேள்வியோட உங்களை நான் விட போறேன். நம்பிக்கை இருக்கணும், ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் ஜாக்கிரதை உணர்வும் இருந்தாதான் நம்ம பணம் பாதுகாப்பா இருக்கும்.